பாராசிட்டமால் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். பாராசிட்டமால் கெமிக்கல் ஃபார்முலா C8H9NO2. இந்த பாராசிட்டமால் எதற்கெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், காய்ச்சல், தலைவலி, ஒற்றை தலைவலி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாராசிட்டமாலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒற்றை தலைவலி, டென்ஷனான வர தலைவலி அதுக்கெல்லாமே நம்ம இந்த பாராசிட்டமாலை எடுத்துக்கொள்கிறோம். அது போக மற்ற எதுக்கு இதெல்லாம் இந்த பாராசிட்டமாலை யூஸ் பண்ணுறோன்னா, பல்வலி, தசைப்பிடிப்பு, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த பாராசிட்டமாலை யூஸ் பண்ணுறோம். சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, பாராசிட்டமாலில் வாமிட்டிங், இந்த வயிறு எரிச்சல் இருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான டோஸு பாராசிட்டமால் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு, கிட்னியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரீசன் இருக்குதுன்னு ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. அதுபோல் பாராசிட்டமால் கேட்டகரி பி ட்ரக்கு. அதனால் பிரசவ காலத்தில் கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்வதற்கு பாதுகாப்பான மருந்து. இந்த பாராசிட்டமால் மற்ற பிராண்ட் நேமில் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே இந்த வீடியோவிலேயே பார்த்துக்கலாம். இந்தியாவில் கால்பால்ங்கிற நேமில் இருக்குது. தாய்லாந்தில் சீமால். இந்தியாவில் குரோசிங்கிற பேர்லேயும் இருக்குது. அப்புறம் ஃப்ரான்ஸு, போர்ச்சுகல், பெல்ஜியம், ரஷ்யா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, உக்ரைனில் பார்த்தீங்கன்னா டேஃபால்கான்ங்கிற பேரில் இருக்குது. ஆனால் மெடிசன் பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் தான். இந்த பாராசிட்டமாலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிட்டமினோபென். இது என்னென்ன ஃபார்முலேஷனில் இருக்குதுன்னா, ட்ராப்ஸ் வடிவத்தில் இருக்குது, டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, பிறகு கேப்சூல் ஃபார்ம்லேயும் இருக்குது, அப்புறம் சப்போசிட்ரி ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த சப்போசிட்ரி எப்படின்னா, இந்த மலத்துவாரத்தல் மூலியமாக யூஸ் பண்ணுறது. அடுத்து சிரப் ஃபார்ம்லேயும் இருக்குது. அடுத்து எஃபர்வசன் டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது. அப்புறம் சாலியபிள் டேப்லெட் ஃபார்ம்லேயும் இந்த பாராசிட்டமால் இருக்குது. அப்புறம் இன்ஜெக்ஷனாகவும் இந்த பாராசிட்டமால் இருக்குது. ஐவியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாராசிட்டமால் இருக்குது. இந்த டோசேஜின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லேருந்து 3 வயதுக்குள்ள குழந்தைகள் வரைக்கும் சிறப்பு 1.25 ml 3.75 ml வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். 3 வயசுக்கு மேலே இருந்து 12 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்னா 250 mg கொடுக்கலாம். சிறப்புனா 5 ml கொடுக்கலாம். இதே 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு 250 mg 750 mg வரைக்கும் டேப்லெட் கொடுக்கலாம். அதே 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 mg அளவுள்ள டோஸு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது 1 வேளை, 2 வேளை, 3 வேளைன்னு டாக்டர் அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ளலாம். ப்ரீகாஷன், அதாவது அறிவுரைகள், இந்த பாராசிட்டமாலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாராசிட்டமால் எடுக்க பொழுது மற்ற வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல்ல டேப்லெட் எந்த மெடிசன் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். அப்புறம் குழந்தைகள் கண்ணில் படுற மாதிரி, எட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. அடுத்து இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 தடவை மட்டுமே நீங்கள் இந்த பாராசிட்டமாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாராசிட்டமால் எடுத்து 48 மணி நேரம் கழிச்சும் உங்களுக்கு அந்த காய்ச்சல், அந்த தலைவலி எதுவும் க்யூர் ஆகலைன்னா உடனே மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த மருந்தினை பற்றி மெடிசன் நாலேஜ் சேனலில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.